கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்கான வேத வசனம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 மற்றும் 7வது வசனம். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனாலே உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படிக்கு இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. இயேசுவானவர் ஒரு மகா பெரிய பொக்கிஷமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் ஒரு மகா பெரிய ஈவு என்று சொல்லி நாம் பொருட்படுத்தலாம். அந்த கிருபை வெளியேறப்பட்டது காரணம் அவரே அந்த கிருபைக்கு சொந்தக்காரர். இந்த கிருபை வாழ்வை மாற்றுகிறதாய் இருக்கிறது. காரணம் அந்த மாற்றத்தை உருவாக்குகிறவர் அவரே என்று வேதம் சொல்லுகிறது. இந்த கிருபை நம்மை சகல பொல்லாப்புகளிலிருந்து பாதுகாக்கிறதா இருக்கிறது. காரணம் நம்முடைய பாதுகாப்பை இயேசு ராஜா விரும்புகிறவராய் இருக்கிறார். அவர்தான் இந்த பொக்கிஷத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய உண்மைத்தன்மை, உறுதித்தன்மை நம்மை சுத்தப்படுத்துகிறது, சுகமாக்குகிறது. நம்மை தேவனுக்குள்ளே பலனடைந்தவர்களாய் அது மாற்றுகிறதாய் இருக்கிறது. நம்மை மீண்டுமாய் எழும்பி நிற்கும்படி செய்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மகா பெரிய தேவன் நமக்கு செய்கிற காரியம் என்ன தெரியுமா? அவரே நம்மை சுமந்து கொண்டு போகிறார். இயேசு ராஜா என்ன ஒரு பெரிய பாலத்தை கட்டி அது மேலே என்னிடத்தில் ஓடிவானுங்கள் என்று சொல்லுகிறாரா? இல்லை. அவர் அந்த பெரிய பாதாளங்களை எல்லாம் கடந்து நம்மிடத்தில் வந்து நம்மை தாங்குகிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த அந்த ஈவுக்காய் ஸ்தோத்திரம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்களே என்று சொல்லி. இது தேவனுடைய பெரிதான ஒரு கிருபை. இந்த தேவ கிருபை நமக்கு முதலாவது எண்ணத்தை கொடுக்கிறது. அந்த தேவனுடைய அன்பை பெற்றுக்கொள்ள அது நமக்கு தயவு செய்கிறது. பின்பு நாம் அந்த அன்பை மற்றவர்களுக்கு காட்டுவதற்கு, அந்த இயேசுவின் அன்பை காட்டுவதற்கு வழிவகை செய்கிறதா இருக்கிறது. இந்த கிருபை நம்மை மாற்றுகிறது, நம்மை உருவாக்குகிறது, நம்முடைய வாழ்க்கையின் பாதையிலே நம்மை நடத்துகிறதா இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக. இந்த மகா பெரிய கிருபையை, பொக்கிஷத்தை இந்த மண் பாண்டங்களிலே பெற்றிருக்கிற நாம் அதை மேலும் மேலும் உணர வேண்டும். ஏசப்பா, இந்த கிருபையில நான் வளர வேண்டும், இந்த கிருபை எனக்குள்ளே நாளுக்கு நாள் வளர்ந்து பெருக வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு வாஞ்சை நமக்கு வர வேண்டும். இது கடந்து போனதல்ல, இப்பொழுதும் இந்த கிருபைகளின் இரக்கங்கள் நமக்குள்ளே தொடர்ச்சியாய் நடந்து கொண்டிருக்கிறதை நாம் மறந்து போகக்கூடாது. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் பலப்படுத்துவாராக. அந்த கிருபையில நம் அதிகமாய் பெருகும்படி கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வாராக. மண் பாண்டங்களிலே பெற்றிருக்கிற அந்த பொக்கிஷமாகிய அந்த தேவனுடைய தயவையும் இரக்கத்தையில நாம் பலன் அடைவோம், ஸ்திரமாகுவோம். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எல்லா இரக்கங்களுக்கும் தயவுக்கும் பாத்திரரான தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் பிள்ளைகள் மேல இந்த நாளிலே புதிய கிருபைகளையும் இரக்கங்களையும் நீர் மூட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த ஆச்சரியமான கிருபை, அற்புதமான கிருபை இந்த நாளிலே பிள்ளைகளை அப்படி வாழ்க்கையில நடத்த வேண்டுமாய் நாங்கள் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். இரக்கத்தினாலும் தயவினாலும் மூடிக்கொள்ளுவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.